அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுவும் அவல் வச்சு அந்த ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை பவுல் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். 5 நிமிஷம் இருக்கும் நான் ஊற வச்சது. நல்லா ஊறிடுச்சு. தண்ணி அம்பளும் இழுத்து நல்லா ஊறிடுச்சு. அப்படி கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கையை வச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அவல் எடுத்துக்கிறங்க. 15 சின்ன வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் மல்லி இலையும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் வாசனைக்காக. 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பவுடர், காரத்திற்கேற்ப வத்தல் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாயும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வத்தல் கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அவள் நல்லா பொதுமி போய் தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு வச்ச கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி தட்டிக்கிடலாம். அவல்லையே சிகப்பு அவலும் வெள்ளை அவலும் இருக்குது. அதே மாதிரி லேஸ் அவலும் கொஞ்சம் தடிமனான அவலும் இருக்குது. லேஸ் அவல்னா 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். தடிமனான அவல்னு சொன்னால் 10 நிமிஷம் ஊறணும். இதே மாதிரியே எல்லா மாவையும் தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா மாவையும் வடை தட்டி எடுத்தாச்சு. இப்படி தட்டி வச்சுக்கிட்டு பொரிச்சேன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் இறக்கிடுறேன். ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் எண்ணெயில் போட்ட உடனே பிரட்டிடக்கூடாது. சலசலப்பு கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் தான் பிரட்டணும், இல்லைன்னா நொடிஞ்சிரும். ஒரு பக்கம் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. 2 பக்கம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும். பிரட்டி விட்டுட்டேன். அந்த பக்கம் நல்லா பொரியட்டும். 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒன்றுனா எடுத்துடுறேன். எடுத்தாச்சு. மீதமுள்ள வடையையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துருவோம். மீதமுள்ள வடையையும் பொரிச்சு எடுத்தாச்சு. டீ போடுற டைமில் இந்த அவல் வடையை பண்ணிடலாம். அவல் பொதுமை வச்சா போதும், ஊற வச்சாலே போதும். 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நம்ம எடுக்கிற அவளை பொறுத்து தான் ஊற வைக்கிற டைம் எடுக்கும். 5 அப்படி இல்லைன்னா 10 தான். வடை செய்யணும்னு சொன்னேன்னா பருப்பை ஊற வைக்கணும், அரைக்கணும், ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அவல் வடை பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 15 நிமிஷமே போதும். வடை ரெடி ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.